Hello friends, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசில அதாவது பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி மாவாக்கி அதுல வந்து நாட்டு சக்கரை பட்டர் கலந்த குக்கீஸா பண்ணிட்டு இருக்கோம். இந்த கருப்பு கவுனி அரிசில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் பிபி சுகருக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. பெண்களுக்கு அட்டகாசமா வேலை செய்யும் அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நிறைய பேரால இப்ப சாப்பிட முடியல. ஏன்னா இதாவது ரைஸ் வந்து அடிச்சு சாப்பிட முடியல, கஞ்சியா எடுக்க முடியல அப்படின்றவங்களுக்கு தான் நம்ம குக்கீஸா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஏதாவது பாரம்பரிய உணவு கொடுத்தா டக்குன்னு வானான்றவாங்கல்ல, பட் குக்கீஸாக பண்ணி கொடுத்தா அவங்க பிடிச்ச மாதிரி ஸ்நாக் கொடுத்த மாதிரி இருக்கும், ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான ஃப்ளேவர்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ராகி, கோதுமை, அப்புறம் திணை, மல்டி மில்லட், அப்புறம் பார்த்தீங்கன்னா சத்து மாவு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃப்ளேவர்ஸில் வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நட்ஸ் குக்கீஸ் வச்சுருக்கோம். அதில் வந்து 5 நட்ஸை போட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான குக்கீஸ் வேணும்னா மறக்காமல் ஆஷாஸ் குக்கீஸ்க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக இதே மாதிரி உங்களுக்கு ஹைஜீனிக்காக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி பேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிறேன். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இன்றைக்கி ரொம்ப அழகான வீடியோ பார்க்க போகிறீங்க. என் வரலையும் பாருங்கள். ஸோ இப்போ நான் போட்டுக்கூட இந்த சுடிதார் பார்த்திங்கன்னா நம்ம ஷிரடியிலேருந்து சில மெட்டீரியல் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அதில் ஸ்டிச் பண்ணதை நான் இதே பேட்டர்னில் ஒரு 4 கலர் வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்கு லெனின் மெட்டீரியல். ஸோ இப்போ வாங்க நம்ம வெளியில் கிளம்பலாம். எங்கே போகிறோம்? பேகா? எங்கே போகிறோம்? நம்ம ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது. எங்கே போகிறோன்னு சொல்லு. டாட்டாவா? விவான் குட்டிக்கு என்ன வாங்க போகிறோம்? டாயா? உனக்கு முருகரோட கையில் போகிற கடா வாங்க போகிறோம். வேணுமா? பாப்பாக்கு வேணுமா? அந்திருக்கட்டும், அம்மா வேறு வாங்கி தரேன். அண்ணாக்கு வாங்கலாமா வேணாமா? வேணாமா? அம்மாவுக்கு வாங்கணுமா? சரி வா போகலாம். அப்பா வந்துட்டா பாரு. அப்பாவுக்கு என்ன வாங்கலாம்? உனக்கு ட்ரெஸ்ஸா? சரி, ட்ரெஸ்ஸு கீழே போடு. நம்ம இப்போ லாங் ட்ரைவ் போக போகிறோம். சென்னையிலேருந்து பாண்டி போக போகிறோம். எதுக்கு என்ன வாங்குறதுக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் அப்புறம் சொல்லிகிட்டே வரேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து விவானக்குட்டிக்கான அந்த கார் சீட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். லாங் ட்ரைவ் போகிறச்சே வந்து மடியில் உட்கார வச்சு கூட்டு போகிறது சேஃப் கிடையாது, நம்மளுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ இதில் உட்கார வச்சிட்டோம்னா ஸ்டார்டிங்கில் எல்லாம் அதாவது குழந்தைய இருக்கிறச்சே ரொம்ப அழுவான். பட் இப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணி உட்காந்துட்டு வரோம். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அழகாக செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்ப்ளீட் இந்த ட்ராவல் நல்லா ஜம்முன்னு அவன் கம்ஃபர்டபுளாக உட்காந்துப்பான். ஸோ ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற கார் சீட் பார்த்தீங்கன்னா லவ்லா பிராண்டு தான். ஸோ நான் பிறந்தப்பலேருந்து நான் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்மளுக்கு எங்கேயாவது லாங் ட்ரைவ் போகிறச்சு அழகாக நம்ம செட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகலாம். ஏன்னா சின்ன பிள்ளைங்களை வந்து இந்த மாதிரி தனியாக லேப்பில் உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறது சேஃப் கிடையாது. ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லவ்லா பிராண்டோட கேலக்ஸி கன்வெர்ட்டபிள் கார் சீட். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நியூ பார்ன்லேருந்து 7 இயர்ஸ் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி இதில் வந்து ஃபார்வர்ட் ஃபேஸிங், ரியர் ஃபேஸிங் 3 அட்ஜஸ்டபிள் ரிக்ளைனிங் போர்ஷன்ஸ் இருக்குது. யூரோப்பியன் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் இருக்குது. அதே மாதிரி சைடு இம்பேக்ட் கார்டு கொடுத்துருக்காங்க. சூப்பரான பிளாக் கலரில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த கார் சீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 பாயிண்ட் சேஃப்டி ஹேர்னஸ் கொடுத்துருக்காங்க. பேபி வந்து சேஃபாகவும் கம்ஃபர்டபுளாக உட்கார வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்ட்ரா சாஃப்ட் பேடிங் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரோடில் வந்து அந்த குழியுமா இருக்கும் இல்லையா, ஸோ அதில் ப்ரொடெக்ட் பண்ணி கொஞ்சம் அவங்களுக்கு அந்த நல்லா வந்து தூக்கத்தையும் நல்லா வந்து அந்த ட்ராவல் என்ஜாய் பண்ணுறதுக்கு மாதிரி கம்ஃபர்டபுளும் கொடுக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் அமேசானில் இருக்குது, லவ்லா வெப்சைட்டில் இருக்குது. லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வீட்டிலேருந்து கரெக்டாக நாங்கள் வந்து ஒரு 3 மணிக்கு கிளம்பணுங்க. ஸோ போகிறச்ச பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஷா ஹஸ்பண்ட் வந்து என்னை கூப்பிட்டு காமிச்சார். இப்போ ஆஷா ட்ராவல்ஸ் போட்டிருக்கு பாரு அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து மை வைஃப் கிஃப்ட்னு போட்டிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குல்ல, பார்க்கறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ நம்ம வந்து ஒரு 2.5 ஹவர்ஸில் வந்து இப்போ பாண்டிக்கு ரீச் பண்ணிடலாம். எதுக்கு பாண்டிச்சேரி போகிறோம் அப்படின்னு டவுட் இருக்கும் இல்லையா? உங்களுக்கு நான் லாஸ்ட் விலாகவே சொல்லியிருந்தேன், எனக்கு முருகரோட வேல் டாலரும் அதே மாதிரி முருகர் வேல் போட்ட ரிங்கும் வாங்கணும். நான் இங்கே நிறைய ஷாப்ஸ் சென்னையில் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. சரி நம்ம ஆர்டர் கொடுத்து செய்யலாம்னு சொல்லிட்டு கூகுளில் நான் வந்து பிக்சர்ஸ் சர்ச் பண்ணிட்டு இருந்தப்போ தான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் ஆச்சு. அந்த ரீலில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெடிமேடாகவே வந்து அந்த முருகரோட வேல் மாதிரி பெண்டன்ட்டும் அதே மாதிரி ரிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் அவங்க என்கொயரி பண்ணி பார்த்தப்போ அவங்க வந்து பாண்டியில் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஷாப் வந்து பாண்டியில் இருக்குது. ஷாப் பேர் பார்த்தீங்கன்னா சிவா வள்ளி விலாஸ் அப்படின்ட்டு. ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அதுவும் விவான் குட்டிக்கு வந்து அந்த வேல் போட்ட கடா வந்து ரொம்ப எனக்கு அப்படியே பார்க்கவே இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது. ஸோ குழந்தைக்கு வந்து அந்த மாதிரி கடா போடணும்னு பார்த்துட்டே இருந்தேன். சரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி சென்னையிலேருந்து வரவங்க கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டேன். நல்லா இருக்குங்க, வாங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ போகிற வழி பார்த்தீங்கன்னா செம்ம வந்து கிளைமேட் சூப்பராக இருந்தது. ஸோ நல்ல மழை ட்ரிசில் ஆகிட்டே இருந்தது. ஸோ இங்கே வந்து சூடாக காஃபியோ இல்லை ஸ்நாக்கோ சாப்பிட்டுட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். விவான் தூங்கிட்டு இருக்கா, அதனால் நான் காரை விட்டு இறங்கலை. அதை பார்த்து ஹஸ்பண்ட் சுட வந்து எனக்கு டோர் டெலிவரி மாதிரி கார் டெலிவரி பண்ணார். நல்லா வந்து வாழைப்பூ வடை, அப்புறம் பார்த்தீங்கன்னா குழிப்பணியாரம்லாம் வந்து அந்த மழைக்கு சாப்பிட்டா செமையாக இருக்கும். ஸோ உட்காந்து நல்லா சாப்பிட்டாச்சு. கரெக்டாக எப்போவுமே அம்மாங்க சாப்பிட்றப்ப தான் பசங்க வந்து
டாய்லெட் போகிறதோ இல்லை வந்து தூங்கி எழுந்திரிக்கிறதோ பண்ணுவாங்க. கரெக்டாக வடையை வாயில் வைக்கலான்றதுக்குள்ளே விவான் எழுந்திரிச்சிட்டேன். ஸோ அவனுக்கு ஒரு பீஸ் கொடுத்துட்டு அப்புறம் நானும் சாப்பிட ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப நாளாகவே பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெயில் டாலர் பார்த்துட்டே இருந்தேன். பட் எனக்கு அந்த ஒரு நல்ல அமைப்பில் கிடைக்கவே இல்லை. எல்லோரும் என்ன சொன்னாங்க, நீங்கள் ஆர்டர் தான் பண்ணணும் அப்படின்னாங்க. காசை கட்டிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணணுமேனு யோசிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வந்து கொஞ்சம் என்கொயரி பண்ணதுக்கப்புறம் இந்த ஷாப் கண்டுபிடிச்சி இப்போ நம்ம அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ நானும் ஹஸ்பண்டும் விவானம் மட்டும் தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ரேவந்த் ஸ்கூல் இருக்குது, அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்துட்டுருக்கு, ஸோ டியூஷன் இருக்குது, அதனால் அவன் எங்கேயுமே வரது கிடையாது. ஸோ விவான் குட்டி மட்டும் கூட்டிகிட்டு போகிறதுன்றது இப்போ இன்னமும் ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் தனியாக ட்ராவல் பண்ணுறப்போ ஒரு ஃபீல் நல்லாயிருக்கு. ஸோ அவனுக்கு வந்து பசிச்சிருச்சு. ஸோ பால் கொஞ்சம் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நம்ம ஷாப்பிங் முடிக்கிற வரையும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துப்பான். அதனால் பால் கொடுத்துட்டேன். சத்தியமாக சொல்கிறேங்க, கார் சீட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளைங்களை வச்சுட்டு ட்ராவல் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நைன்னுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மடியில் உட்காரவே மாட்டாங்க. இன்ஸ்டாகிராம் மட்டும் பார்த்துட்டு போகிறோமே, கலெக்ஷன்ஸ் உண்மையிலே நிறையா நல்லாயிருக்குமா இல்லை வந்து கொஞ்சமாக வச்சுருப்பாங்களா அப்படின்லாம் யோசிச்சுட்டு தான் போனேன். ஏன்னா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்ட்டு. பட் நான் போனதுக்கு வந்து வர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேனோ அதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய அந்த கிராம் வெயிட்டில் வச்சுருக்காங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா நல்ல பார்வை அப்படியே வேல் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 4 கிராம்ஸில் பார்த்தேன். ஸோ அதில் நிறைய வந்து கிராம்ஸ் 2 கிராம் 3 கிராம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ நான் சூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த வேல் பார்த்த உடனே பிடிச்சிருச்சு எனக்கு. நான் நிறையெல்லாம் அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே மாட்டேங்க. ஒன்று பார்த்து பிடிச்சிருக்குன்னா அதே தான் ஃபைனல் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சூஸ் பண்ணது இந்த வேல் தான். எனக்கு கடைசி வரலையுமே அந்த வேல் மட்டும்தான் பிடிச்சிருந்தது. டிசைன்லேருந்து எல்லாமே பார்க்க பார்வையாகவும் இருந்தது, நல்லா வந்து உங்களுக்கு வெயிட்டும் நல்லா இருந்தது. ஸோ இதே நான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். பட் அவங்க நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சாங்க, மேடம் இது கூட பாருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய வந்து பொறுமையாக நம்மளுக்கு ஒன்று எடுத்து காமிச்சிட்டு அந்த ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஒன்று வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதாகட்டும், இல்லை நம்மளுக்கு வேறு ஏதாவது நீட் இருக்கான்னு கேட்டு நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அது மட்டும் போதும், எனக்கு வேல் மட்டும் போதும், வேறு எந்த டாலரும் வேணாம் அப்படின்னு நினச்சேன். பட் அப்புறம் பார்த்திங்கன்னா ஓம் போட்ட டாலர் கூட நிறைய இருந்தது. பட் ஓம் டாலர் எல்லா இடத்துலையுமே காமனாக கிடைக்கக்கூடிய ஒரு டாலர் தான். பட் வேலை தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது, ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஏன்னா நான் அவ்வளோ ஷாப்ஸ் ஏறி இறங்கினது, அதனால தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்குறச்ச இங்கே அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ பார்த்து சூஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெயில் போட்டு மோதிரமும் நான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் கிராம்ஸ் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி உங்களுக்கு 2லேருந்து 2, 3 அந்த மாதிரி நிறைய கிராம்ஸில் வெயிட்டில் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம உங்கள் ஷாப் வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். நான் நம்பரில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறது. இது சத்தியமாக ப்ரொமோஷன் கிடையாதுங்க. நான் இங்கேருந்து நான் ட்ராவல் பண்ணி போய் வாங்கிட்டு வந்தேன். மைபி என்ன மாதிரியே முருகர் வேல் டாலர் வேணும்னு யாராவது நினைப்பீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக தான் நான் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சரியா சாரி ஓகே. நம்ம வந்து பார்த்து முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. ஸோ இது 4 கிராம் அப்படின்றச்ச இப்போதைக்கு ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 32,000 33,000 கிட்ட வந்துச்சு. எக்ஸாக்டாக தெரியலங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்துச்சு. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், வேல் என் லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து ஆரம்பிச்சது அப்படின்ட்டு. சில விஷயங்கள் நம்ம ஸ்ட்ராங்காக நம்புவோம்ல, அது நிறைய பேர் வந்து அவங்க சொல்லி புரிய வைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் நான் வந்து ஃபீல் பண்ணது. முருகர் வேல் நான் வந்து வழிபட ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய பாசிட்டிவான சேஞ்சஸ் தொழில் ரீதியாக பர்சனல் லைஃப்லலாம் வர ஆரம்பிச்சிது. ஸோ அதனால் எனக்கு பக்தி ரொம்ப வந்தி போச்சு கூட சொல்லலாம். ஸோ அதனால் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த டாலர் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க இந்த வேல் போட்டதுலேயே கோல்டு கடா கூட வச்சுருக்காங்க குழந்தைங்களுக்கு. ஸோ விவான் குட்டிக்கு பர்த்டே வருது, நவம்பர் வந்து 21 வருது. ஸோ அவனுக்கு பர்த்டே டைமில் வாங்கி தரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் பார்க்கலாம் எப்படி இருக்குது மாடல்ஸ்ன்னு கேட்டப்போ நிறைய மாடல்ஸ் காமிச்சாங்க. குட்டிக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கடானா ஒரு கைக்கு தான் போடணும். ஸோ கோல்டுலேருந்து வாங்கினா ஒரு கைக்கு மட்டும் போதும் அப்படின்னு நினச்சோம். பட் இதே மாதிரி வெள்ளிலையும் வச்சுருக்காங்க. எனக்கு என்ன அப்படின்னா அந்த வெள்ளியில் 2 கைக்கு போடலாம் பிள்ளைக்கு அப்படின்ட்டு முருகர் வேல் போட்டது. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு சரிங்க நான் வந்து நவம்பர் மாதம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கலெக்ஷன்ஸ் வந்துட்டு தான் இருக்க மேடம், நோ ப்ராப்ளம், நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ எதுக்கும் ஒரு வாட்டி கால் பண்ணிவிட்டு போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது நல்லதுன்னா இப்போ ரொம்ப தூரம் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, அதனால சொல்கிறேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே பிரேஸ்லெட் மாதிரி இருக்குது. ஸோ விவான் குட்டிக்கு வந்து பிரேஸ்லெட் மாதிரி பசங்களுக்கு போடணுன்னா இந்த மாதிரி கூட ஆப்ஷன் இருக்குன்னு காமிச்சாங்க. அழகாக இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம அடுத்துட்டு வந்திருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஃபிங்கர் ரிங் கலெக்ஷனுக்கு. ஸோ முருகர் வேல் போட்ட மாதிரி ரிங் பார்த்துட்டு இருந்தேன். இதுவும் எனக்கு சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோவா கிடைக்கல. 1-2 பீஸ் தான் வச்சுருந்தாங்க, சைஸ் பத்தலை. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வெரைட்டிஸ் காமிச்சாங்க. எனக்கு அதில் வந்து எக்ஸாக்டாக நம்ம டாலர் என்ன வாங்குகிறோமோ அதுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரியே சேம் அந்த வேல் போட்டது. அந்த வேல் வந்து நம்மளுக்கு லிட்டரலாக ஃபீல் ஆகணும் அந்த மாதிரி பேட்டர்ன் பார்த்துட்டப்போ இந்த பாருங்கள் டக்கு நான் எடுத்து சூஸ் பண்ணிட்டேன் இருந்தேன். ஸோ ரொம்ப அழகாக ரொம்ப பார்வையாக இருந்தது. அதே மாதிரி எனக்கு சைஸும் கரெக்டாக இருந்தது. இது வந்து 2 கிராம் வருதுங்க. அழகாக இருக்குல்ல? எப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதையே நான் வந்து வாங்கிட்டேன். இதில் நிறைய உங்களுக்கு பேட்டர்ன்ஸில் இருக்குது. அதாவது நான் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பட்டை போட்ட மாதிரி வாங்கினேன். இதுலேயே வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் வச்சுருக்காங்க. வேல்லையே வந்து நிறைய வந்து கிராஃப்ட் பண்ணிலாம் வச்சுருந்தாங்க. பட் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி என் பட்ஜெட்டில் அந்த கிராம் வந்து என் பட்ஜெட்டில் ஒரு 2 கிராம்ஸ் உள்ள தான் நான் வச்சுருந்தேன். ஸோ அந்த வெயிட்லேயும் இருக்குது.
ஸோ ரிங்கையும் நம்ம வாங்கியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இப்போது நம்ம சில்வர் செக்ஷன் போகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சைஸஸில் அந்த வேல் போட்ட கடை வச்சுருக்காங்க. இது வந்து அட்ஜஸ்டபிள் தான். ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி அந்த போடுற டைப் தான். பட் நான் வந்து நல்லா க்ளோஸ்டாகவே வந்து ப்ரெஸ் பண்ணி வாங்கிட்டு குழந்தைக்கு வந்து அது ஒரு காப்பு மாதிரி போடலாம் அப்படின்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வெயிட்டில் சைஸில் அவைலபிளாக இருக்குது. நான் கரெக்டாக பார்த்து யுவான் குட்டிக்கு கரெக்டான சைஸில் பார்த்து சூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 2 கைக்கு 2 கடை வேணும் அப்படின்னு பார்த்தேன். ஸோ இதே மாதிரி ரேவந்துக்கும் வந்து அவனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கலான்னு பார்த்தேன். ஏன்னா இது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பெருசாக இருந்தால் கூட நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு டைட்டாக இருந்தால் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப ஓப்பனாக தான் நல்லாக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு எக்ஸாக்டாக அந்த வளையல் சைஸில் இருக்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் கழட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டான். போட்டதுக்கப்புறம் சுத்தமாக கழட்ட மாட்டேன்னு சொல்லி ஒரு அடம் பிடிக்கவே. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வெள்ளிக்கிழமை இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்ல நாளாக இருக்குது மேடம், குழந்தைகளை இந்த கழட்ட வேணான்னு சொல்லிட்டு அப்படியே ஜஸ்ட் அந்த டேகை மட்டும் கட் பண்ணி பில் போட்டுட்டாங்க. நான் அந்த பிளாக் வளையலில் கழட்டிட்டு இதை போட்டேன். அப்புறமா ஷார்ட்ஸுக்கு நான் அதை எடுத்திருந்தேன் அந்த கிளிப்பிங். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா சுத்தமாக கழட்ட மாட்டேன் அடம் பிடிக்கவே இந்த மாதிரி அவங்க அப்படி ஜஸ்ட் கட் பண்ணிவிட்டு டேக் மட்டும் பில் போட்டுட்டாங்க. சரி, ரொம்ப நல்லாயிருக்கும் கலெக்ஷன்ஸ். நீங்கள் உங்கள் பசங்களுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அவங்களோட ஷாப்லேயும் இருக்குது, இன்ஸ்டாகிராம்லேயும் அவங்க ஆன்லைன்லேயும் வந்து சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும்னா வீட்டுக்கே கூட அவங்க டெலிவரி பண்ணுவாங்க. அது சேஃபான கொரியர்லாம் வச்சுருக்காங்க. கோல்டு அண்ட் அதே மாதிரி சில்வர் ரெண்டுமே வந்து அவங்க கொரியர்லேயே அனுப்புகிறாங்களாம். ஸோ பார்த்துக்கோங்க. பாருங்கள், கலர் சொன்னால் ஒரே கிண்டல் பண்ணுறான். ஸோ அட் லாஸ்ட் அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி அந்த டேகை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிறாங்க. பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்ஃபேக்ட் யுவான் குட்டி கடை வாங்கிட்டு நாங்கள் வந்து மணக்குளம் விநாயகர் கோயிலுக்கு போனோங்க. போனப்போ அங்கே நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசினாங்க. அதில் வந்து நான் 2-3 சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டதாக்கா கடை நல்லாயிருக்கு, எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் இந்த ஷாப்புன்னு சொல்லி நாங்களே பசங்களுக்கு வாங்கணும்னு சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருந்துட்டு பார்க்குறதுக்கு. ஸோ ஆண் பிள்ளைங்களுக்கு வந்து முருகர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே போட்டாலே நல்லாயிருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த கடை ஒரு அழகாக தனியாக எக்ஸ்ட்ரா கூடுதுன்னு நான் சொல்லுவேன். அந்த யுவான் குட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துட்டு எங்களுக்கும் ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பேண்ட் போட்டுக்கிறியா, பழைய போட்டுக்கிறியா, இது போட்டுக்கிறியா? இதான் பண்ணுமா, எப்படி இருக்கு? விவானுக்கு 2 வாங்கினேன். ரேவந்துக்கு ஒரு கையில் போகிற மாதிரி ஒரு கடை வாங்கினேன். எதுவும் வந்துட்டுனா அவங்களுக்கு அட்ஜஸ்டபிள் டைப் தான். ஸோ ஹஸ்பண்டோட சைஸோட விவாந்து கொஞ்சம் சின்ன சைஸ், அதனால் அதை பார்த்து வாங்கணும். சூப்பர் இருக்குங்க. அலையிலா கட்ட அம்மா கட்ட அம்மா கட்ட அம்மா கட்ட இருக்கடா. இன்றைக்கி நாள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆடி வெள்ளின்றதுனால அங்கேயே கடையிலே நான் வந்து ரிங் போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி பெண்டண்ட்டை வந்து செயினில் போட்டு கொடுத்துருங்கன்னு சொன்னேன். அப்புறம் பெண்டன்ட் பார்த்திங்கன்னா இந்த செயினுக்கு தான் போட போகிறேன். ஸோ அதை கட்டி கொடுத்துட்டேன். ஏன்னா வந்து இது பால் செயின் அப்படின்றதுனால உள்ளுக்குள்ளே அந்த வளையம் போகாது. ஸோ தனியாக ஹூக் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஹூக் வாங்கி அதை வந்து கரெக்டாக அவங்க போட்டு கொடுத்துட்டாங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஸோ அப்படியே வேல் வந்து நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. எப்போவுமே நம்ம கூடவே நம்மளுக்கு துணையாக இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து என்னோடய லைஃப்பில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு எனக்கு ஒரு பக்கபலமாக இந்த வேல் இருக்கணும், ஒரு சென்டிமெண்ட்டில் ஃபீல் பண்ணி தான் இதை வாங்கினேன். ஸோ அது என்னென்ன அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிட்டு தான் வருவேன். ஸோ கூட வந்து நம்மளுக்கு எப்போவுமே வேலுண்டு வினை இல்லை அப்படின்றவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ எப்படி இருக்குது சொல்லுங்கள், அழகாக இருக்குல்ல வேலு. ஸோ ஒரு விதமான ஒரு பாசிட்டிவ் நோட்டோட அந்த டே அப்படின்றது ஸ்டார்ட் ஆகி அதே மாதிரி முடிகிறப்பவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக முடிஞ்சதுங்க. இந்த டேவே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பெண்களுக்கு பொதுவாகவே நகை வாங்கினா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கை இருக்குது, அது டக்குன்னு நம்ம வந்து நிறைவேற்றுக்கிறோம் அப்படின்றப்ப இன்னும் ஹாப்பியாக இருக்கும். ஆக்சுவலாக நான் நேற்று தான் ஜோசோல காஸ்ட்டில் பார்த்தேன், வாங்கணும்னு ஆசைப்பட்டு. அப்புறம் டக்குன்னு அதை பற்றி பார்த்து இன்ஸ்டாகிராமில் தெரிஞ்சு என் ஹஸ்பண்ட் வந்து வா போய் வாங்கிட்டு வரலாம், வா பரவாயில்ல அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதான், டைம் நல்ல நேரமாக இருக்குது, போட்டுக்கோங்க அப்படின்ட்டாங்க. டக்குன்னு நம்மளும் வாங்கி போட்டாச்சு. ஸோ நகையெல்லாம் அழகாக வாங்கியாச்சு, பிள்ளைங்களுக்கும் வாங்கியாச்சு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து இந்த வேல் டாலர் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் மறக்காமல் வந்து நான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன், போய் அவங்க வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஷாப்லேயும் வாங்கலாம், இல்லை ஆன்லைன்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். சேஃபாக தான் அனுப்புகிறாங்க, பட் அதை நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ டைட்டாக அந்த அண்ணா சீல் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்டாரு அந்த யூஹூக்கை. ஸோ அழகாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப அப்படியே கண்ணில் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன் நான்.
ஸோ அவ்வளோதான். சந்தோஷமாக இந்த பர்ச்சேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறது பார்த்திங்கன்னா மணக்குளம் விநாயகர் கோவிலுக்கு. இவ்வளோ தூரம் வந்துட்டு கோவிலுக்கு போகாமல் எப்படி போகிறது சொல்லுங்கள். நாங்கள் கோவிலுக்கு வரப்போ டைம் 8 மணிங்க. நல்லா கூட்டம். அதுவும் அந்த கிளைமேட் பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரிசில் ஆகிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த கிளைமேட்டும் ஹாப்பியாக இருந்தது, நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஸோ விவான்குட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சிட்டே இருந்தாங்க. அவனும் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் விளையாடிட்டு இருந்தான். உங்களை எத்தனை பேருக்கு மணக்குளம் விநாயகர் கோவில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மணக்குளம் விநாயகர் கோவிலில் பிடிச்சது வந்து லக்ஷ்மி யானை. பட் இப்போ அந்த யானை இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. போகிறப்பெல்லாம் வந்து அந்த யானைக்காகவே போகும். பட் இப்போது இல்லைன்றது ரொம்ப பெரிய ஒரு குறையாகவே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. விவான்குட்டி பார்த்ததே இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து ரேவந்த் குட்டி வந்தப்போ ஒரு வாட்டி பார்த்தான். ஸோ விவான்குட்டி காமிச்சிருந்து பாருங்கள், லக்ஷ்மி யானைன்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தோம். ஸோ கோவில் தரிசனம் முடிச்சுட்டு உள்ள ஃபோட்டோலாம் வீடியோவில் அலௌட் கிடையாது. விவான்குட்டிக்கு வந்து 2 இட்லி நல்லா அங்கேயே ஓட்டிட்டோம். இதுலேயே வந்து A to B இருந்தது. ஸோ குழந்தை சாப்பிட்டுச்சு, நமக்கு திருப்தியாக இருக்கும். நாங்கள் வந்து உட் ஃபயர் பீஸா சாப்பிட்லாம், பாண்டியில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னாங்க. ஸோ நம்ம பிள்ளைக்கு பீஸாலாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு 2 இட்லி மட்டும் ஊட்டிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். என் ஹஸ்பண்ட் தான் எப்போவுமே வாங்க கூட்டுவார். ஸோ அதை குழந்தையிலேருந்தே அவர் தான் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் கரெக்டாக, ஏன்னா நம்மக்கிட்ட நல்லா ஆட்டம் காட்டுமா, அவர் ஓட்டினார்னா நல்லா சாப்பிட்ருமா, திருப்தியாக இருக்கும். இவன் வந்து இந்த கிச்சன் செட் வாங்கியிருக்கான் பாருங்கள். எதுக்கு அப்படின்னா அவங்க பாட்டிக்கு வந்து சாப்பாடு மம்மம் பண்ணி கொடுப்பானா. ஸோ வாங்கினது சொல்லி அப்படி தான் வாங்கினா, பாட்டிக்கு மம்மம் பண்ணி தரப்போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே ஒரு கெஃபேயில் இங்கேயே வந்து நமக்கு பிஸா எல்லாம் டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ அங்கேயே வந்துவிட்டோம். சூப்பராக இருந்துருங்க. சூப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மஷ்ரூம் சூப்லேருந்து இந்த பீஸாலேருந்து எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ இன்றைக்கி என்ன டயட் ஆச்சு பைட் ஆச்சு, நல்லா வயிறுக்கு ஃபுல்லாக பிடிச்ச மாதிரி சாப்பிடணும்னு சொல்லி முடிவு பண்ணி செம்மையாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் பீஸா செம்மையாக இருந்தது. தின் கிரஸ்ட் ரொம்ப மெலீஸாக, அதே மாதிரி நல்லா டேஸ்டியாக இருந்தது. ஸோ நீங்கள் பாண்டி பண்ணிங்கன்னா மறக்காமல் உட் ஃபயர் பீஸா ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். அங்கேருந்து நம்ம சென்னை கிளம்பியாச்சு. திருப்பி குட்டியை வந்து கார் சீட்டில் உட்கார வச்சாச்சு. அவன் தூங்கிடுவான். ஸோ போகிற வழி ஃபுல்லாக திருவிழா, எனக்கு ஆடி வெள்ளி இல்லையா, செம்மையாக இருந்தது. சுவாமி தரிசனம் போகிறப்ப சுவாமி தரிசனம் கிடச்சிது. அவ்வளோ சந்தோஷம் எங்களுக்கு. லாங் ட்ரைவ் போகிறச்ச வரச்ச நிறைய விஷயம் பேசிட்டே வரும் இல்லையா, அது மாதிரி நிறைய பேசிகிட்டே வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ விமான்குட்டிக்கு ரேவந்துக்கு வாங்கினா அந்த கடை இருக்குல்லையே, அதை ஓப்பன் பண்ணி அவனுக்கு போட்டுட்டேன். எனக்கு நல்ல நாளாக இருக்குது அப்படின்ட்டு. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது அட்ஜஸ்டபிள் தான் அப்படின்றதால அவனுக்கு லூஸாக இருந்தாலும் டைட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா வந்து வச்சு போட்டுக்கலாம், நல்லா கனமாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த 3 கடை, அதாவது விவாந்த 2 கடை, ரேவந்த் 1 கடை கலந்து 13,000 ஆச்சுங்க. ஸோ ஈச் ப்ரைஸ் தெரியல. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஷாப்பை கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த டே ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணி ஹாப்பியாக முடிஞ்சது. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.